அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இனிமே நான் தனியால் இல்லை அப்படின்னு நெறியாளரிடம் சீமான் பார்த்தீங்கன்னா விஜயுடைய அரசியல் குறித்து ஒரு கருத்து வெளியிட்டிருக்காரு. இது குறித்து முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் அப்படின்றது முழுக்க மாறி இருக்க ஒரு நிலையை நம்மளால கண்கூட பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். திக கட்சிகள் குறிப்பாக விஜயுடைய அரசியல் நகர்வுகள் எப்போ ஆரம்பிக்க போது, அவருடைய கொள்கைகளை எப்போ பொதுக்கூட்டத்தில் பேச போறாரு அப்படின்னு ஆவலாக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் கூட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாடி ரஜினிகாந்துக்கு இருந்ததை விட அதிகமாக இருக்க ஒரு காரணத்தினாலையும், விஜய் ஒவ்வொரு குடும்பங்களையும் தன்னுடைய குடும்ப நபராக பார்க்குற ஒரு காரணத்தினாலையும் இது திமுக கட்சியை பெரிதளவில் பாதிப்புக்குள்ளாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல ரொம்பவே திமுகவும் அதிமுகவும் பயப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா இது ஒருவேளை தமிழ் தேசிய அரசியலுக்கு உண்டான ஒரு வழியா தான் இருக்கும் அப்படின்ற காரணத்தினாலேயே திமுகவும் அதிமுகவும் ரொம்பவே கடுப்பாகவும் மாறி இருக்காங்க. இப்படி இருக்கும்போது செய்தியாளர்கள் சந்திப்புல சீமானிடம் ஒரு நெறியாளர் பார்த்தீங்கன்னா, விஜயோடைய அரசியல் பொதுக்கூட்டம் ஆரம்பிக்க போது இரண்டு கட்சிகளுமே அவங்களுடைய கட்சியை தீவிரமாக ஆயுதப்படுத்திட்டு இருக்கும் போது, நீங்க விஜயோடைய அரசியலை வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அப்படின்னும், அது மட்டும் இல்லாம விஜயோடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதற்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னும், ஏன்னா ரொம்ப காலங்களாகவே நிறைய பணிகளை பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற விஷயத்தையே என்னுடைய தொலைபேசிக்கு அழைச்சு சொல்லியிருந்தாரு. அதனாலதான் தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும் போது கூட நான் அவ்வளவு தீவிரமா சொல்லியிருந்தேன் அப்படின்னும், அதன் பேர்ல விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு கூட சீமான் சொல்லிய மாதிரியே விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா ஏகப்பட்ட நியூஸ்கள் வந்திருக்கு, அதை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி இருக்கும்போது விஜய் நான் எப்படி ஒரு எதிரியாக பார்க்க முடியும்? அவர் எல்லா நகர்வுகளையும் என்ன கேட்டோ அவருடைய எல்லா நகர்வுகளையும் என்னோட ஆலோசனை பண்ணிட்டு தான் பண்றாரு அப்படின்றது நான் வெளியிடாத ஒரு உண்மை அப்படின்னும், எஸ்.ஏ. சந்திரசேகர் அண்ணா கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் தமிழ் தேசிய அரசியல் தான் விரும்புறாரு அப்படின்னு பல மேடைகளை பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இதனால விஜயோடைய அரசியல் எனக்கு வலு சேர்க்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னும், இருந்தாலும் அவருடைய பொதுக்கூட்ட மேடையை ஒரு வாட்டி பார்த்தே தேரணும் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒற்றை வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, விஜயனுடைய அரசியலுக்கு ஆதாயம் சேர்த்தாரு அப்படின்னா இனிமேல் அரசியல் மேடையில தனியால் இல்லை அப்படின்றத சீமான் பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டே சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துலயுமே கூட்டணி குறித்து வரும்போது ரொம்பவே ஆவேசமாக பேசுற சீமான் விஜயோடைய கூட்டணி அப்படின்னு நினைக்கும் போதே சீமான் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது. ஏன்னா நிச்சயமாக விஜய் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு காரணம் தான். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், விஜயோடைய பொதுக்கூட்டம் ஏப்ரல் மாதம் நடக்க போது, அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.